ஆண்டவன் காப்பாராக. ராவெல்லாம் மழை பெஞ்சு செவரெல்லாம் ரோத ராக்காயி மகராணி அப்படிதான்டா பையா. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். அந்த தீராத அந்த தீராத சந்து பொண்ணுலாம் அடிச்சு அடிச்சு எய்ட்ஸ் நோய் வந்துருச்சுடா. எப்பா எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு. எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து காக்கிறதுக்கு தான் அங்கங்க போய் நிக்கிறேன்டா. சென்னை கல்கத்தா இப்படியெல்லாம் போய் நிக்கிறேன். ரயில் வந்தா ஏறிடுவேன். ஆமா டிக்கெட் எடுக்க மாட்டேன்டா. டிக்கெட் எடுக்க மாட்டீங்களா? தேடுறாங்கல்ல போய் உட்காந்துருவோம். பாத்ரூம்ல உட்காந்துலே போயிருவோம்டா.
யாரா வந்துக்கிறாங்க அவங்க பாத்துருவோம். அப்படியே நான் பாத்துக்கிறேன். நான் இது மாதிரிலாம் பாத்துக்கிறேன். நீ சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் அப்பா, என்ன இங்க பாடுறா? நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஏகப்பட்டதான் பண்ணிதான் எயிட்ஸ் வந்து இப்படியோ ஆகி போயிண்டா சாமி. ஏய் இங்க பாரு, நான் யார வச்சிருந்தேன்னு தெரியுமா? யாரு? சில்க் சுங்கால வச்சிருந்தாடா எங்க அப்பா. எப்பா நான் சில்க் சுங்கால வச்சிருந்தேன்டா. அவன் வந்தோடனே ரஜினிகாந்த் வச்சுக்கிறான். ரஜினிகாந்த் யாரை வச்சிருந்தா? அப்படியே சொல்றது கேள்றா. டேய் கனகாட நான் வச்சிருந்தேன்டா. கனகாவ? ஆமா. அதுக்கு பின்னாடி ராமராஜா வச்சுக்கிறான்டா. அதுக்கு தான் காணாம போயிட்டாளா? ஆமா. அது மட்டுமா? அப்புறம் அமலால வச்சிருந்தீங்களா? அதால நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்தோடனே கமலஹாசன் வச்சுக்கினாடா. அப்பா அப்பா ஆடாளு கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா. இது மாதிரி எல்லாம் வச்சுதான் எய்ட்ஸ் நோய் வந்து படுத்துனுக்கிறேன்டா சாமி. போய் தான் அது மாதிரி ஆகி போச்சு. ஆமா, நீ சந்திர பந்தலுக்கு போயிடா. போக மாட்டேன். நான் போனதே கிடையாது. வச்சுக்க அவ்வளவுதான்டா. அப்பா நடக்க முடியல. எத்தனை நேரம் குந்திக்கிறீங்களா? சரி குந்துங்க. இது என்ன உலகமடா, என்ன உலகமடா. இதெல்லாம் பொம்பளைங்க இந்த வம்புடா. அப்பா என்னடாப்பா செஞ்ச? கல்ட்டமேடுல ஒரு வேலை, கொள்ளக்காட்டுல ஒரு வேலை, கரும்பு தோட்டத்துல ஒரு வேலை. என்ன கரும்பு தோட்டத்துல வேலை உனக்கு? எல்லாம் தண்ணி பாசனம் தாண்டாப்பா தோட்டத்துக்கு. கரும்பு தோட்டத்துக்கு கூட தண்ணி பாய்ச்சிட்டு தண்ணி பாய்ச்சி தான் இப்படி ஆயிட்டா சாமி. கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி விடுவா. ஏன்னா உங்ககிட்ட எல்லா சக்தியும் இருக்குதுன்னாங்க. நீ நிவர்த்தி பண்ணி விட்டடா. ஆமா, உனக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கிறேன்டா. அப்பா ஏய், உனக்கு கடா வெட்டி பொங்கல், எனக்கு கடா வெட்டி பொங்கல். ஆமா, ஒரு உயிரை பலி கொடுக்கிறார். ஆமா, என்னடா இது பக்தி? ஒரு உயிரை பலி கொடுத்து பக்தி ஒண்ணு ஆகுதா? நீ பலி கொடுக்க மாட்டா நீ. அது மாதிரி இல்ல. சரி எப்பா வந்த வேலையை பாப்போமா? என்ன நல்லா பண்ணா சரி. உனக்கு நான் இடது கையால் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் வலது கையால் ஆசீர்வதிக்கிறாங்க, நீ மட்டும் இடது கையாளா? எனக்கு வலது கையில் சூரிய கலாச்சாரம் இருக்கிறது. இதனால் ஆசீர்வதித்தால் நீ எரிந்து சாம்பலாக சாமி சாமி. இடது கையில் சந்திர கலாச்சாரம் இருக்கிறது. அதனால் ஆசீர்வதித்தால் நீ குணமாகுவாயப்பா. அப்படி ஆகட்டும், அப்படியா குணமாயிரா சாமி.
அவரை ஏற்று அள்ளிமல தாமரையிலே அபிஷேகம் செய்து அபயம் என்ற ஆராய்ச்சி மணி அடித்து ஆன்மா என்ற தீபத்தை ஏற்றி வணங்குகின்றேன். இந்த சபையின் முன் வந்திருக்கின்றேனே, நான் யார் என்று தெரியும்? உங்கள் கூட இருக்கிற தோழன் எனக்கு தெரியும். ஆமா, சொல்லுகிறேன். அப்படியா? பிரம்மாவானவர் 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார். யார் அவர்? சனகர், சனந்தர், சனந்தகுமாரன், சனாதனர் என்று சொல்லக்கூடிய 4 பிள்ளைகளை பெற்றார். அவ்வாறு பெறுகின்ற போது அந்த 4 பிள்ளைகளுக்கும் அவர் என்ன சொன்னார்? படைப்பு கடலை தாங்கள் எடுத்து நடத்துங்கள் என்று சொன்னார். அவர் இந்த 4 பிள்ளைகளும் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து மோட்சம் என்ற நிலை என்ன என்று அறிய இந்த 4 குழந்தைகளும் சென்று விட்டார்கள். அப்பொழுது பிரம்மாவானவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய நாசியின் வழியாக 9 குழந்தைகளை அவதரித்தார். நாசின் வழியாக? ஆமா, 9 குழந்தைகளை. யார்? நாரதர், தட்சன், வசிஷ்டர், பிதுகு, அதிரு, ஆங்கிரசு, அத்ரி, மதுரை என்று சொல்லக்கூடிய 9 குழந்தைகளை உருவாக்கினார். உடனே நான் என்ன செய்தேன் என்றால் முதல் குழந்தையாகிய நாரதரானவர், அப்பா மகனே நாரதா, என்னுடைய படைப்பு தொழிலாகிய இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். நான் என்ன செய்தேன்? வேண்டாம், இந்த படைப்பு தொழில் வேண்டாம் தந்தையே. நான் இந்த உலகத்திலே மோட்சம் என்று சொல்லக்கூடிய நீ உயிர்களை படைக்கிறாய், அந்த உயிர்கள் இறுதியில் என்ன ஆகிறது என்பதை நான் உணர வேண்டி இருப்பதால் அந்த நிலைக்கு செல்லுகிறேன் என்றார். உடனே என் தந்தையானவர் என்னை சபித்து விட்டார். ஆமா, நீ கந்தர்வ பட்டணத்திலே சென்று கந்தர்வனாக பிறந்து இல்லத்திலே ஈடுபட்டு கடுமைகளை நீ வாழ்வை சந்திப்பா என்று அவர் சொல்லிவிட்டார். உடனே நான் என்ன செய்தேன் என்றால், ஐயா இதற்கு விமோசனம் உண்டா என்றார். உடனே அந்த கந்தர்வ பட்டணத்திலே ஒரு ரிஷியானவர் மீண்டும் உன்னை சபித்து பூலோகத்திற்கு அனுப்புவார், அங்கே உனக்கு விமோசனம் என்று சொன்னார். மீண்டும்? ஆமா, நான் கந்தர்வ பட்டணத்திற்கு சென்று, கந்தர்வ பட்டணம் என்றால் இசையிலே அழகான நகரம் அந்த கந்தர்வ பட்டணம். அந்த கந்தர்வ பட்டணத்திலே உபன் என்பவருக்கு நான் உபவர்மன் என்ற பெயரிலே நான் பிறந்தேன். நான் அங்கங்கு சென்று நான் மகதி என்று சொல்லக்கூடிய வீணையை மீட்டி சாமகான ராகத்தை இசைத்து அங்கு இருக்கின்ற ரிஷிகள் வேதங்கள் யாகசாலைகளுக்கெல்லாம் சென்று நான் கானங்களை ஏற்றினேன். அந்த என்ன கானம் என்று தெரியுமா? காமகான
கொள் என்றார். நான் வேண்டாம் வேண்டாம் என்று அல்ல, நீ திருமணம் செய்து கொண்டாக வேண்டும் என்றார். அவ்வாறு திருமணம் செய்து கொண்டு பூலோகத்திலே நீ ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறப்பாய் என்று சபித்து விட்டார். அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து நான் இல்லறத்தில் நடத்தி பல துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவித்து நான் இல்லறத்தில் கன்னியாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், கன்னியாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அந்த கன்னியாபுரம் கிராமத்திலே அங்கு 10 வருடங்களாக மழையே இல்லை. அங்கே தருமி காலாவதி என்று சொல்லக்கூடிய தம்பதிக்கு நான் மகனாக பிறந்தேன். காலாவதி என்று சொல்லக்கூடிய தம்பதிக்கு மகனாக பிறந்தேன். அவ்வாறு மகனாக பிறந்த தருணத்திலே அங்க ஊரெங்கும் மலைகள் வெள்ளக்காடாக மாறின. அதனால் அந்த நீராடி என்று சொல்லக்கூடிய சிருஷ்டி அங்கு பிறந்ததால் எனக்கு அவர்கள் நாரதர் என்று பெயரிட்டார்கள். நாரதர் மகாமுனிவர். அவ்வாறே நான் சென்று ஏழ்மை குடும்பத்தில் பிறந்ததால் கல்வேறு யொற்றனாக ஓர் முனிவருக்கு நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். அவருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், என்றும் நாராயணா நாராயணா என்று ஓது என்றார். அதன்படியே நான் நாராயணா ஓம் நாராயணா ஓம் நாராயணா என்று ஓதினேன். அப்பொழுது நாராயணன் நேராக எனக்கு காட்சியளிக்காமல் ஒரு அசரீர் சொன்னார். அசரீரி, அப்பா நாரதா, உன்னுடைய பிறகு சாபங்கள் தீர்ந்தன, முடிந்தன. நீ பிரம்மலோகத்தில் புறப்பட்டு நீ நாராயண மந்திரத்தை பரப்புவாய் என்று சொன்னார். அதன்படியே நான் பிரம்மலோகத்தில் வந்து நாரதர் என்று தெரிந்தாயா? அப்படியே ஆகட்டும், தெரிந்து கொண்டேன் சுவாமி. அது தவறவும் நான் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தவன் நான் என்ன உபதேசித்தேன் தெரியுமா? அப்பா குழந்தைகளா, நமோ நாராயணா மோட்சம், நமோ நாராயணா மோட்சம் என்று நான் சொன்னேன். அந்த குழந்தைகளும் 1000 குழந்தைகளும் நமோ நாராயணா நமோ நாராயணம் என்று அழைத்தனர். உடனே நாராயணன் பிரசங்கமாகினார். அவ்வாறு பிரசங்கமான உடனே அந்த இடத்தில் அந்த குழந்தைகள் நாராயணன் அதிகா மோட்சம் மோட்சம் என்றார்கள். 1000 குழந்தைக்கு மோட்சம் கொடுத்தார். 1000 குழந்தைகளும் 1000 குழந்தைகளும் இறந்து போய்வின. உடனே தட்சகன் என்னை பார்த்தார். அடே பாவி, குழந்தைகளாக 1000 குழந்தைகளையும் நீ கொன்று விட்டதால் நீ திருலோக சந்தரியாக ஆக்கப்படுவாய். ஒரு யாமம் எங்கிருந்தாலும் உன்னுடைய தலையானது 1000 சுக்காக வெடித்துவிடும் என்று அவர் சபித்து விட்டார். அதனால் நான் எங்கு சென்றாலும் ஒரு யாமத்திற்கு மேல் நான் இருந்ததில்லை, தங்குவதில்லை. 14 உலகமும் நான் சுற்றிக் கொண்டு வருகிறேன். லோகத்திலும் ஆமா சுற்றிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஒரு கழகமும் புறப்படவில்லை. கழகம் இல்லை என்றால் எல்லாரும் நல்லபடியாக இருக்கின்றார்கள். இல்ல, என்னுடைய சிறுசோ வெடித்துவிடும், என்னுடைய வயிறோ பெருத்துவிடும். என்ன செய்வேன்? ஸ்ரீமந்த நாராயணன் நோக்கி அழைப்போமா? அப்படியே
படைத்தார். ஆனால் என் தந்தையானவர் இந்த பிரபஞ்சத்தை போன்று 100 மடங்கு மிகவும் அழகான சாரதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை படைத்து விட்டார். அந்த பெண்ணானவள் என்ன செய்தார்? அந்த பெண் என் தந்தையை நோக்க, என் தந்தை அந்த பெண்ணை நோக்க, அந்த பெண்ணானவள் என் தந்தைக்கு பயந்து 14 உலகளும் சென்றார். அப்போது என் தந்தையானவர் 4 முகங்களாலும் தலைகளாலும் பிடிக்க முடியாது 5வது முகம் உற்பத்தியாகி அந்த பெண்ணை தாவி பிடித்து விட்டார். 5வது முகமணிலே பிடித்து விட்டார். ஆமாம், என் தந்தைக்கு 5 முகம் உண்டாகின. அந்த 5வது முகம் என்ன முகம்? காம கொடூரத்தால் இசைத்தால் வந்த முகம். அந்த முகத்தால் படைக்கப்பட்ட இந்த உலகங்கள் எல்லாம் காமத்தால் உண்டாகும். அதனால் என் தந்தையை சந்திக்க வேண்டும். அந்த 5 முகங்களையும் அந்த 5வது முகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி எறிய வேண்டும். அதுக்கு ஈசன் தான் தகுதியானவர் இல்லையா? அதை பொறுத்து என் தந்தையும் தாயும் வேண்டும். அப்படியாகட்டும். மகன் அநேக வணக்கம். அன்றையே தாயே பாதாள வந்ததற்கு அநேக வணக்கம். சுவாமி யார் வந்திருக்கின்றது? யார்? மகாபலிவர் பிள்ளை.
சரஸ்வதி சதா காலங்களில் நாரதன் எங்காவது வந்தால் உடனே ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இன்று எங்குமே கலகம் கிடைக்கவில்லை என்பது அர்த்தமாகின்றது. அதற்காக அவரை வேணான்னு கொடுக்கனாலும் குற்றம், வான்னு கூப்பிட்டாலும் குற்றம். எதுவும் பண்ணுங்க. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாரதரை அடி அடி என்று அடித்து உதவி விரட்டி விட வேண்டும். இருங்க இருங்க, உள்ள வந்துச்சு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் அனுப்புறேன். உங்க பையன் தானே கலகம் கூட்டுவதற்காக அது இருக்கட்டும், ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. போட்டோம். அப்படியா? ஆமா. வாழ்வாய் நாராதாரே இல்லை என்றால் விபரீதம் வந்து நேர்ந்து விடும். அதற்காக நாம் கொஞ்சம் உற்சாகம் பேசணும். இது ஒரு பரிதாபம். நாரதா, நாரதன் கலகம் நல்லதில் முடியும் என்று சொல்லுவார்கள். இன்று எந்த இடத்திலும் உனக்கு கலகம் கிடைக்கவில்லையா நாரதா? தந்தையை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறேன். ஒன்றுமில்லை. அப்படியா? வந்தாய், பாதம் பணிந்தாய், வாழ்த்திருக்கிறேன் நாரதா. சத்தியலோகம் நீ வந்தாலே கலகம் செய்வாய். அப்படி இங்கே வர வேண்டாம், நீ ஓடிவிடு. சத்தியலோகமே வர வேண்டாம், நீ எங்கோ போ. எங்கோ போ, இங்க வர வேண்டாம். அம்மா, இந்த உலகத்திலே மூன்று தெய்வங்கள். ஒன்று படைப்பு பிரம்மா, காக்கும் கடவுளாகிய விஷ்ணு, அழிக்கும் கடவுளாகிய சிவன். ஆமா. தேவியானவர் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி. மூன்று பேர்கள் இருக்கிறார்கள். ஆமா, மும்மூர்த்தி. இவர்களில் யார் உயர்ந்தவர்? வந்து விட்டதல்லவா? யாரு? நான் தான். இந்த உலகத்திலே சதா சர்வ காலங்களிலும் எல்லோருக்கும் கல்வி கண்ணை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி அவள் தானே உயர்ந்தவள். நீ படித்த மகான்களும் பட்டம் பெற்ற மகான்களும் செல்வந்தர்களிடத்திலே மண்டியிட்டு விடுகிறார்கள். அப்பொழுது யார் உயர்ந்தவர்கள்? லட்சுமி அல்லவா? லட்சுமி அல்ல. லட்சுமியே இருந்தாலும் கல்வி கண்ணை கொடுப்பவள் சரஸ்வதி அல்லவா? யாரு? அதற்கு படிக்கும் தொல்லை செய்கின்ற நான் யார்? பிரம்மா. பிரம்மா. அப்படி என்றால் நாங்கள் தானே உயர்ந்தவர் சத்தியலோகத்தில். சத்தியலோகத்திலே மும்மூர்த்தி தேவர்களும் இருந்தாலும் மிகவும் உயர்ந்தவர்கள் அனுசுயா தேவியே ஆவார். அனுசுயா எப்படி உயர்ந்தவள்? வசஸ்ரீ உயர்ந்தவள். எப்படி என்றால் இந்த மும்மூர்த்தி தேவர்களுடைய மனைவிகளும் இந்த மணலை கொண்டு வறுத்து கடலையாக்கும்படி சொன்னார்கள். இந்த மும்மூர்த்தி தேவர்களுடைய மனைவிகளும் இந்த மணலை வறுக்கின்ற போது கடலையாகவில்லை. ஆனால் அனுசுயா மட்டும்தான் இந்த மணலை வறுக்கின்ற போது கடலையாக மாறியது. இதில் யார் உயர்ந்தவர்? யார் பத்தினி? யார் உயர்ந்தவர்? இந்த உலகத்தில் அனுசியால் உயர்ந்தவள் என்று சொல்லுகின்றார். கர்த்தம் தெரிவித்துமா? எப்படி என்றால் அனுசியா இந்த உலகத்தில் இருக்கின்ற பெண்டீர்களிலே மணலை கடலையாக வறுத்து கொடுத்தார். எப்படி வறுத்து கொடுத்தார்? 2 நேத்திரங்கள் இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்திருப்பாள்? என்ன செய்திருப்பால் சொல்லு பார்க்கலாம். 2 நேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கண்கள் இல்லை என்றால் அனுசியா எப்படி மணலை கடலையாக தந்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி நான் இந்த இவர்களுக்கு 3 பேர்களுக்கும் நான் கோட்டையில் வைக்கின்ற பொழுது இந்த மணலையாக ஆனால் இவர்கள் 3 பேரும் தரவில்லை. ஆனால் அதற்கு அனுசுயா தேவி எல்லாம் வறுத்து கொடுத்திருக்கிறார். இந்த மும்மூர்த்தி பெண்களுடைய
உயர்ந்தவர் அனுசுயா தேவி அல்லவா? கண் என்று சொல்லக்கூடிய கல்வியை போதித்தது யார்? கண்ணி போதித்தாலும் இந்த சத்தியத்தை தவறாக கடைபிடித்தவர் யார்? என்ன சொல்கிறாய்? தாயே, நீ உயர்வாக இருக்கின்றாய். பண்டிதர் நாவுகள் எல்லாம் நீ வசித்துக் கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் தாங்களை விட பல மடங்கு உயர்ந்தவர் அனுசுயா தேவியே. அனுசுயா சரஸ்வதி, என்ன தெரிவித்தீர்கள் தெரியுமா? உன்னை தேவடியால் என்று சொல்லாமல் சொல்லுகிறான் இந்த நாள். அப்படியா? ஆமா, இவனை சச்சலாக விட்டு அப்படி இருக்க நாம் இங்க எங்கே செல்ல வேண்டும்? துருவ மண்டலத்திற்கு செல்ல வேண்டும். தலை இருக்குது என்ற கர்வம் கல்வியை ஓதக்கூடிய ஐந்தாவது தலையை அறுக்க வேண்டும். அடுத்தாதான் அவனுடைய கர்வம் அடங்கும். கல்வி ஓதக்கூடிய கர்வம் அடக்கணும். அதையும் அடக்கணும். அதுக்கு எங்க போனோம்? துருவ மண்டலம். துருவ மண்டலம் யாரு பார்க்கணும்? தூர்வாசக மகாமுனிவர். 24 நேத்திரம் படைத்த தூர்வாச மகாமுனிவரை சந்திக்கணும்.